ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உம்முடைய சத்தத்தை பயன்படுத்தி. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம். 8 வயதிலிருந்தே லிசா திக்குவாயுடன் போராடினாள். மக்களோடு பேச வேண்டிய சமுதாய சூழலை துணிச்சலாய் எதிர்கொள்ள தயங்கினாள். ஆனால் பேச்சு சிகிச்சை எடுத்துக்கொண்ட பின்பு அது அவளுடைய எதிர்காலத்திற்கு உறுதுணையாய் இருந்தது. லிசா மற்றவர்களுக்கு உதவ தனது குரலை பயன்படுத்த முடிவு செய்தாள். உணர்வு ரீதியாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொலைபேசியில் ஆலோசனை வழங்கும் சேவையை அவள் செய்து வந்தார். சிறைப்பட்ட இஸ்ரவேலர்களை அவர்களின் சிறையிருப்பிலிருந்து மீட்பதற்கு பேச வேண்டிய அவசியத்தை குறித்து மோசே கவலைப்பட்டான். தேவன் மோசேயை பார்வோனை எதிர்கொள்ளும்படிக்கு கேட்டார். ஆனால் மோசே தான் திக்குவாயன் என்பதினால் அதை ஏற்க மறுத்தான். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். தேவன் அவரிடம், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் என்று தேவன் மோசேக்கு சவால் விட்டு, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று கூறினார். வசனம் 11-12 என்று வாக்களித்தார். தேவனுடைய இந்த பதிலானது நம்முடைய பலவீனங்களிலும் தேவன் கிரியை நடப்பிக்க முடியும் என்று உறுதியளிக்கிறது. இதை நாம் இருதயத்தில் நம்பினாலும் அதன்படி வாழ்வது மிகவும் கடினமாகும். மோசே தனக்கு பதிலாய் வேறு யாரையாவது அனுப்பும்படிக்கு தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். எனவே மோசேயின் சகோதரன் ஆரோனை அவனுடன் வர தேவன் அனுமதித்தார். மற்றவர்களுக்கு உதவும்படிக்கு நம்மிடம் குரல் வளம் இருக்கிறது. நாம் தகுதியற்றவர்களாய் இருக்கலாம். நமக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காமலும் இருக்கலாம். நம்முடைய சிந்தனைகளை தேவன் அறிவார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவர் அருளுவார். கூறினவர் ஜெனிஃபர் பெர்சன் சல்ட். உங்கள் வார்த்தைகளின் மூலம் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் உதவும்படிக்கு தேவன் உங்களை ஏவுகிறார். உங்களுடைய பயத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் எவ்வாறு தேவனால் உங்களுக்கு உதவ முடியும்? அன்பான தேவனே, என் குரல் வளத்தை கொண்டு இன்று உமக்கு ஊழியம் செய்வது எப்படி என்பதை எனக்கு காண்பியும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.